பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வாரம் நம்ம நம்பர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பார்ட் 5 தான் நம்ம இங்கே பார்க்க போகிறது. ஸோ இதில் என்னென்ன மெத்தட்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்புகளின் எண்ணிக்கை கான்செப்ட், அதே போல் கூட்டுத்தொடர் வரிசையில் கூடுதல். ஓகேவா, இந்த ரெண்டு கேட்டகரி பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. 3, 6, 9 அண்ட் 111 என்ற தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா, அந்த இதுக்கான ஃபார்முலாலாம் நான் ஃபஸ்ட்டு, அதாவது டே 4லேயே நான் கொடுத்துருந்தேன், பார்ட் 4லேயே கொடுத்துருந்தேன். என்ன ஃபார்முலா வரும்? n = L - A/D+1. ஓகே, இதுதான் அந்த உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுக்கு தேவையானது என்ன? எப்பவுமே கொடுத்துருக்க ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஃபஸ்ட்டு டேர்மில் இருந்து லாஸ்ட்டு டேர்ம் வரைக்கும் கொடுத்து அதில் எண்ணிக்கை என்னென்னு தான் கேட்பாங்க. அப்போ ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு டேர்ம் 3ன்னு எடுத்துக்கலாம், டியோட வேல்யூ அந்த லாஸ்ட் 111ன்னு எடுத்துக்கலாம், எல்லோட வேல்யூ லாஸ்ட் டியோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? இப்போ 3க்கு அடுத்து 6 வருது, அப்போ +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 9 வருது, இங்கேயும் வந்து +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது +3 தான் வந்து இதற்கான அந்த டி வேல்யூ, காமன் டிஃப்ரென்ஸ். இந்த வேல்யூ தெரிஞ்சால் போதும். என் வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். எல் வேல்யூ என்ன? 111 மைனஸ் ஏவோட வேல்யூ 3 டிவைடட் பை டியோட வேல்யூ 3 +1. அப்போ n = 111 3 போனுச்சுன்னா பேலன்ஸ் 108. 108 டிவைடட் பை 3 +1. அப்போது 1 3 3 9, பேலன்ஸ் 1 18னா 6 3 18. இங்கே என்னோட வேல்யூ 36 + 1. ஓகேவா, என்ன வரும்? 37ன்னு வரும். மொத்தம் 37 உறுப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னாவே இந்த ஃபார்முலா ரொம்பவே முக்கியம். இதிலே வந்து சீரீஸ் அவங்க எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இந்த ஃபார்முலா வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதும் இந்த இதில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். 320 என்பது 5, 8, 11, 14 என்ற வரிசையில் எத்தனாவது உறுப்புன்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு சீரீஸ்ன்னு கொடுக்காம ஒரு நம்பரை கொடுத்து இந்த சீரீஸில் இது வந்து எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது உறுப்புகளோட எண்ணிக்கை இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 5லேருந்து 8, 11 இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் 320 இருக்குது. இது எத்தனாவது உறுப்பு அப்படின்னா உறுப்போட எண்ணிக்கை மொத்தம் எத்தனை இருக்கோ அதான இந்த 320 அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அப்போ n = L - A/D+1. இதவே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இல்லை எல் வேல்யூ என்ன? நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க அந்த 320 தான், அவங்க கேட்டிருக்கதான். ஏவோட வேல்யூ 5, டியோட வேல்யூ என்ன? எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது? ஒவ்வொரு டைமும் 3 இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கா. அப்போ டியோட வேல்யூ +3 தான். வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எல் வேல்யூ 320 மைனஸ் ஏ வேல்யூ 5 டிவைடட் பை டி வேல்யூ 3 +1. 320 5 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 315. 315 டிவைடட் பை 3 +1. அடுத்து ஓர் 3 இங்கேயும் ஓர் 3 ஒரு 0 சேர்த்துட்டு அடுத்து 15 நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா 3ன்னு வரும். 103. அப்போது 103 + 1 104. 104வது உறுப்பு தான் இந்த 320. மொத்தம் வந்து 104 உறுப்பு இருக்குது அப்படின்னா இங்கே 1வது உறுப்புலேருந்து 2வது உறுப்பு 3வது உறுப்புன்னு ஸ்டார்ட் பண்ணி 104வது உறுப்பு அப்படின்னா இந்த 104 உறுப்பு இருக்கிறதுல லாஸ்ட் உறுப்பு தான் 320. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ இப்படியும் கேட்பாங்க. இதுலேயும் நம்ம இதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் பாருங்கள். 16, 11, 6, 1 இந்த மாதிரி குறைஞ்சிட்டே தான் வருது. அந்த தொடர் வரிசையில் -54 எத்தனாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த உறுப்போட எண்ணிக்கை என்னங்கிற தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த -54 எத்தனாவது உறுப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஸோ அதற்கான ஃபார்முலாவை கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. வேல்யூஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே மாடல் தான். ஸோ +- விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 8ஆல் வகுப்படும் 3 இலக்க இயலெண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம மொத்தம் வந்து 8ஆல் வகுப்படக்கூடிய அந்த 3 இலக்க இயலெண்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். இந்த இதுக்கும் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? n = L - A/D+1. இதுதான் அப்ளை பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு தேவையானது அந்த லாஸ்ட் டேர்மும் ஃபஸ்ட் டேர்மும் என்ன அப்படிங்கிறதான் இங்கே மெயினாக நம்ம கண்டுபிடிக்கணும். டியோட வேல்யூ அந்த 8 தான்.
ஓகேவா? ரைட். இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். 3 இலக்க இயல்னு சொல்லிட்டாங்கல்ல. இருக்கிறதுலே மிகச்சிறிய 3 இலக்க இயல் என்னென்ன? 100. இருக்கிற மிகப்பெரிய 3 இலக்க இயல் என்னென்ன? 999. ஆனால் எக்ஸாக்டாக 100 அப்படிங்கிறதும் 8ஆல் வகுப்படுமா அப்படின்னு செக் பண்ணணும். எக்ஸாக்டாக 999 அப்படிங்கிறதும் 8ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணணும். அது செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன லாஸ்ட் டேர்ம் என்ன அப்படிங்கிறதே பார்க்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 100 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா மீதி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போது இங்கே 1 8 பேலன்ஸ் என்ன வரும்? 2ன்னு வருமா? 20 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 8 2 16, மீதி 4 வருதா? ஓகே, 20ல் 16 போச்சுன்னா மீதி 4. இப்போது நீங்கள் நான் அந்த மீதி 4ன்னு வர்றதை இதிலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 2 டிஜிட் நம்பராக மாறிடும். அதாவது 96 அப்படிங்கிறது ஒரு 2 டிஜிட் நம்பராக மாறிடும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது 3 இலக்க இயல் தானே. அதனால என்ன பண்ணணும்? இந்த மீதி 4 அப்படியே தான் வச்சுருக்கணும். இந்த மீதி 4ஓட இன்னும் எவ்வளவு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகும். எக்ஸ்ட்ரா ஒரு 4ஐயும் சேர்த்தா தானே 4 + 4 8ன்னு வரும். அப்போ அந்த 100ஓட நீங்கள் கண்டிப்பாக இந்த 4 எக்ஸ்ட்ரா சேர்த்துடணும். இந்த 104ங்கிற நம்பர் தான் எக்ஸாக்டாக 8ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 3 இலக்க இயல் எண். ஓகே, மிகச்சிறிய 3 இலக்க இயல் எண். அப்போ எப்படி ஏ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோங்கிறத புரிஞ்சா? இப்போ இதே போல தான் லாஸ்ட் டேர்மும் நம்ம யோசிக்கணும். இந்த 999ஐயும் 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். மீதி எவ்வளோ வருதுங்கிற பாருங்கள். 9ல் 1 8 இருக்குது, பேலன்ஸ் 1. 19ல் 2 டைம்ஸ் வரும், 16ன்னு வருமா? பேலன்ஸ் என்ன? 39. 39ன்னு இருந்துச்சுன்னா இங்கே 39னா 4 9 32. மீதி எவ்வளோ வருது? மீதி 7 வருது. இப்போது இந்த மீதி 7 வர்றதுனால நம்ம இதில் இருந்து குறைச்சிடலாம். குறைச்சிட்டோம் அப்படின்னா 992 அப்படிங்கிறது வரும். இங்கேயே நம்ம லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுல ஏன் மீதியை மைனஸ் பண்ணோம்? ஃபஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுல ஏன் மீதியை மைனஸ் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா நம்பர் சேர்த்தோம்? எல்லாமே 3 டிஜிட் நம்பர்னு வரணும். இப்போ ஒருவேளை இங்கே மீதி 7 வந்திருக்கு, ரைட். இது 8ஆல் டிவைட் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் சேர்த்துட்டோம்னா 8ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா இங்கே 999லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் சேர்த்திங்க அப்படின்னாவே இது ஒரு 1000 4 டிஜிட் நம்பராக மாறிடும். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 3 இலக்க இயல்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் லாஸ்ட் டைம் கண்டுபிடிக்கும் போது மீதியை கேன்சல் பண்ணிடணும். அந்த 999லேருந்து ஃபஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கும் போது மீதி என்ன வருதோ அதோட எந்த நம்பரால் டிவைட் பண்ணணுமோ அதுக்கு தேவையான நம்பரை ஆட் பண்ணிக்கணும். புரிஞ்சுங்களா? இப்போ இதில் இருந்து லாஸ்ட் டைம் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க? 992. இதுதான் நீங்கள் ஏ வேல்யூ எல் வேல்யூ கண்டுபிடிச்சது. எப்பயும் போல என்ன பண்ணுவோம்? n = இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் யோசிக்கணும் சார், டி வேல்யூ எப்படி பார்ப்போம்? அடுத்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகக்கூடியது அடுத்தது என்ன? இதோட நீங்கள் 8 சேர்க்கும்போது தானே 112ங்கிறது தான் 8ஆல் டிவைட் ஆகும். அதுக்கு அடுத்தது இன்னொரு 8ன்னு சேர்க்கும்போது தான் உங்களுக்கு அடுத்த நம்பரே 8ஆல் டிவைட் ஆகும். அப்போ அந்த காமனாக 8 8ங்கிறதா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ டியோட வேல்யூ 8ங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஏ வேல்யூ 104, டி வேல்யூ 992. இப்போது ஃபார்முலா என்ன? L - A / D + 1. L வேல்யூ 992 மைனஸ் ஏ வேல்யூ 104 /8 + 1. இப்போது இங்கே 992லேருந்து 104 போயிடுச்சுன்னா 992லேருந்து 104 போணுச்சுன்னா இங்கே 12ல் 4 போணுச்சுன்னா பேலன்ஸ் 8. இங்கே 8 இருக்கும், 8 0 8 தான் வரும். இங்கே 888. ஓகேவா? அப்போது 888 /8 + 1 அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 111 + 1 112. மொத்தம் இருக்கிறது 112 உறுப்பு வந்து என்னாகும்? 8ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ், 3 இலக்க இயல் எண்கள். ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நீங்கள் இந்த மாதிரி மாடலில் கொஸ்டின் கேட்பாங்க. எந்த நம்பர் வேணால் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 8ங்கிற வகுப்பாறது பதிலாக 9 அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். அதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். பாருங்கள், 9ஆல் வகுப்படக்கூடிய 9ஆல் வகுப்படும் 3 இலக்க இயல் எண்கள் மொத்தம் எத்தனை கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இதற்கான ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, நம்பர் 3 2 சரி 2 அப்படின்னு வச்சுக்கலாம்.
9ஆல் வகுப்படும் 3 இலக்க இயல் எண்கள் மொத்தம் எத்தனை? இப்போ நம்ம பார்த்ததுல 3 இலக்க இயல் எண்கள் தானே. அப்போ 100லேருந்து எந்த நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும்? அடுத்து 999ல் இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ பிரச்சனையே இல்லை, இதுதான் லாஸ்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு டேர்ம் நீங்கள் கவனிக்கணும், எந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். அதுக்கடுத்து நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாடல்லையும் ஃபார்முலா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் கவனிங்க. 4, 7, 10 and so on 118 என்ற முடிவுறு கூட்டுத்தொடரில் நடு உறுப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கேயும் நடு உறுப்பு அப்படின்னு கேட்டிருந்தாலுமே கூட ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன, 4லேருந்து ஆரம்பித்து அப்படியே 118ன்னு முடியுது. இப்போ மொத்தம் இதில் நம்ம என்ன பண்ணணும், மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதில் நடு உறுப்பு எத்தனாவது உறுப்பாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த உறுப்பை கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுங்களா? அப்போ இங்கேயும் நீங்கள் 2 ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு மொத்த உறுப்பில் எத்தனைங்கிறத கண்டுபிடிக்கணும். முதல் டேர்ம் ஏங்கிறது 4, எல் அப்படிங்கிற 118. அப்போ உறுப்போட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு L minus A divided by D plus 1 ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்முலா எழுதியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். L வேல்யூ 118 மைனஸ் A வேல்யூ 4 டிவைடட் பை D வேல்யூ என்ன, ஒவ்வொன்று 3 இன்க்ரீஸ் ஆகுது தானே. ஓகே, அப்போ 3 தான் ப்ளஸ் 1. இப்போ 118 4 போணுச்சுன்னா 114 டிவைடட் பை 3 ப்ளஸ் 1. ஒரு 3 9, பேலன்ஸு 2 24, 8 24 ப்ளஸ் 1. அப்போ மொத்தத்துக்கு 39 உறுப்பு இருக்குது. என் டேம் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு 39 உறுப்பு இருக்குது. இதில் இருந்து நடு உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஈவன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நம்பரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். அதே இது இந்த மாதிரி ஆட் நம்பர் வந்துச்சு அப்படின்னா இதோட நீங்கள் 1 சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணணும். 39 + 1 40, 40 பை 2. ஆன்சர் என்ன வரும், 20 அப்படிங்கிற வரும். அப்போ இந்த 20 தான் நடு உறுப்பு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா நடு உறுப்பு எத்தனாவது டேம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒருவேளை ஆப்ஷனில் 20ன்னு இருந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர் அப்படி நோட் பண்ணிடக்கூடாது. அடுத்து அவங்க நடு உறுப்பு இந்த சீரீஸில் 4, 7 இந்த மாதிரி 118ன்னு வர்றதில் 20 அப்படிங்கிறது எத்தனாவது உறுப்பு, அந்த நடு உறுப்பு 20னா அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இங்கே தான் Tn = A + n - 1 × D இந்த ஃபார்முலாவும் அகைன் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த 20வது உறுப்பு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஒரு A வேல்யூ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி 4 ப்ளஸ் n வேல்யூ அந்த 20வது உறுப்பு கேட்டிருக்காங்களா, அப்போ இங்கே 19 நோட் பண்ணிக்கலாம். D வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 3 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது 19 × 3 30, 9 3 27க்கு 7 பேலன்ஸ் 2, இங்கே 5ன்னு வரும். 57 + 4 61. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 20வது உறுப்பு நடு உறுப்பு 61 ஆப்ஷனில் இருக்கா, ஆப்ஷன் சி. ஃபஸ்ட்டு நடு உறுப்பு என்னங்கிற கண்டுபிடிக்கிறோம், அதில் அந்த நடு உறுப்போட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கேயும் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் கவனிங்க. ஆக்சுவலாக நம்ம வாழ்வியல் கணிதம் மாதிரியே, அதாவது எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல வாழ்வியல் கணிதம் இருக்கும்ல, அதே போலயே இங்கேயும் வந்து வாழ்வியல் கணிதம் மாதிரியே கொடுப்பாங்க. அதில் இருந்தும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். இங்கே கொஸ்டின் கவனிங்க. ஒரு விளையாட்டு திடலில் முதல் வரிசையில் 43 மாணவர்களும், 2வது வரிசையில் 38 மாணவர்களும், 3வது வரிசையில் 33 மாணவர்களும், கடைசி வரிசையில் 3 மாணவர்கள் இருப்பின் விளையாட்டு திடலில் எத்தனை வரிசைகள் உள்ளன, இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க என்ன, முதல் வரிசையில் 43, அப்போ 43, 2வது வரிசையில் 38, 3வது வரிசையில் 33, இந்த மாதிரியே போயிட்டு கடைசி வரிசையில் 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் எத்தனை வரிசை அப்படின்னு கேட்டால் இது முதல் வரிசை, இது 2வது வரிசை, இது 3வது வரிசை. அப்போ 3ன்னு இருக்கிறது எத்தனாவது வரிசைன்னு தெரியாது. அப்போ இதுதான் அந்த எண். அப்போ மொத்தம் எத்தனை வரிசை, எத்தனை உறுப்புகளோட எண்ணிக்கைன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாவே நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும். அப்போ இங்கேயும் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், n = L - A / D + 1. இதில் எல் வேல்யூ என்ன, லாஸ்ட்டில் இருக்க அந்த 3. ஓகே, 3 கரெக்டாக நோட் பண்ணணும். பெரிய நம்பர் இருக்கிறதா நம்ம எல்லுன்னு எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. அவங்க கொடுத்துருக்க சீரியஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி லாஸ்ட்டில் என்ன வருது, 3 தான் எல் மைனஸ் ஏவோட வேல்யூ 43 டிவைடட் பை டியோட வேல்யூ. இப்போ ஒவ்வொன்றில் எவ்வளவு குறைஞ்சிக்கிட்டே வருது, 43லேருந்து 38னா
5 குறையுது. அடுத்து 38லேருந்து 33னா இங்கேயும் 5 குறையுது. அப்போ இந்த 5 தான் டியோட வேல்யூ. -5 கரெக்டாக நோட் பண்ணணும். +1. அடுத்தது என்ன? 43லேருந்து 3 படிச்சா பேலன்ஸ் -40 தான் வரும். இங்கே -5 +1. இப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஓரஞ்சு 5, 8 5 40. அப்போ 8 + 1 என்ன? 9. அப்போ மொத்தம் எத்தனை வரிசையில் இருக்குது? 9 வரிசையில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி வாழ்வியல் கணிதம் கான்செப்ட்லேயும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம உறுப்போட எண்ணிக்கை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு உறுப்போட கூடுதல் கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க. அது எந்த மாதிரி மாடலில் வரும், நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் கவனிங்க. ரொம்ப சிம்பிளாக 3 + 5 + 7 + அன்சோவான் 71 இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் கூட்டுத்தொடர் வரிசையா பெருக்குத்தொடர் வரிசையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கவனிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் இருந்து 2 இன்க்ரீஸ் ஆகுதா, அடுத்தடுத்த 2 இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போது இங்கே காமனான 2ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அப்போ இது ஒரு ஏபி. இந்த ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஸ்பெஷல் சீரீஸ் கான்செப்ட்லேயும் சால்வ் பண்ணலாம். ஆனால் அது நம்ம கரெக்டாக இது ரெண்டையுமே கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இது நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில் சால்வ் பண்ணுறதா இருந்தால் எப்பயும் போல் இங்கே கூடுதல் கேட்டிருக்கனால லாஸ்ட் டேர்மு கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தா Sn = n/2 × a + l இதவே அப்ளை பண்ணாவே அதோட கூடுதல் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ இங்கேயும் நீங்கள் n டேர்ம் தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி தான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த n = l-a/d + 1 இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ எல் வேல்யூ என்ன? 71 மைனஸ் ஏ வேல்யூ 3, காமன் டிஃப்ரென்ஸ் என்ன? 2 + 1. அப்போ 71ல் 3 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 68. ஓகேவா? 68 ÷ 2 + 1. 68 2ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 34 வருமா? 34 + 1 35. இதுதான் என்னோட வேல்யூ. என்னோட வேல்யூ என்ன? 35. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 35/2, ஏவோட வேல்யூ 3 + எல் வேல்யூ 71. இப்போ 35 2ஆல் அடிச்சு கொடுக்க முடியாது, அப்படியே வச்சிட வேண்டியதான். 3 + 71 74. ஓகே, இப்போ 2ஆல் அடிச்சு கொடுக்கலாமா? 1 2 2, இங்கே 2 6, பேலன்ஸ் 1 14னா 7 2 14. அப்போ 35 × 37 தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். 35 × 37 7 35க்கு 5, பேலன்ஸ் 3, 7 21 3 24, கொஞ்சம் 15க்கு 5, பேலன்ஸ் 1, 3 9 1 10. ஆன்சர் 1 2 9 5 1295. 1295 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இங்கேயும் இந்த ஃபார்முலா கரெக்டாக நம்ம நோட் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். 5 + 11 + 17 + அன்சோவான் 95 இந்த மாதிரி கொடுத்து இதோட கூடுதல் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணுவோங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு என் ஃபார்முலாவும் மறுபடியும் தேவை. என் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இங்கே அப்ளை பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கமெண்ட் செக்ஷனில் இதற்கான ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க, நல்லா கவனிக்கணும். 1 + 3 + 5 அன்சோவான் 25 உறுப்புகள் வரை கூடுதல் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. 25 உறுப்பு. இப்போ இந்த இடத்துல +25ன்னு போட்டுறதுக்கும் ப்ளஸ்ஸே போடாமல் 25 உறுப்புகள் அப்படி மென்ஷன் பண்ணாங்கன்னா இங்கே கடைசி உறுப்பு கொடுக்கலைன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ கடைசி உறுப்பு கொடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? Sn = n/2 × 2a + n-1 × d இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆர் ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல் இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது நம்ம ஸ்பெஷல் சீரீஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ஃபார்முலா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா என் டேம் அந்த 25 உறுப்புகள் வரை அப்படின்னா என்னோட வேல்யூ 25. இதுலேருந்து ஏவோட வேல்யூ என்ன? முதல் உறுப்பு 1. ஓகேவா?
டியோட வேல்யூ ஒவ்வொன்றில் எத்தனை இன்க்ரீஸ் ஆகுது, 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா. அப்போ என் வேல்யூ 2, வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா, 25/2 இங்கே 2 × 1 ப்ளஸ் என் வேல்யூ 25னா 25 - 1 24, டியோட வேல்யூ 2. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது இந்த ப்ராக்கெட்டில் வரணும். ஓகேவா. 25/2 இங்கே 2 வரும் ப்ளஸ் 24 × 2 48, 48 ப்ளஸ் 2 50. ஓகே. ஸோ அப்போ 25/2 × 50. ஸோ அப்போ இதையும் நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா 25 தான். 25 × 25, 25ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன, 625. அதான் இதோட கூடுதல். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ எந்த இடத்துல லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தா ஒரு ஃபார்முலா, லாஸ்ட் டைம் கொடுக்காமல் இருந்தால் இந்த ஃபார்முலா வரும். ஸோ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதே இதுலேயே உங்களுக்கு தெளிவாக வந்து அந்த 25 உறுப்புகள் வரைன்னு இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 5 + 9 + 13 என்ற அன்சோவான் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இதில் கடைசி உறுப்பே வரலை. எத்தனை உறுப்புகள் வரை கூட்டினால் கூடுதல் 189 வரும். ஓகே. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ இதில் என்னோட வேல்யூவே உங்கள் 189 கொடுத்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் வரைக்கும் உறுப்புகள் இருக்குது. அதில் இருந்து அவங்க என்ன கேட்டாங்க, இந்த இத்தனை உறுப்புகளை கூடுதல் வேல்யூ மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல. அப்போ எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா என்ன தான் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இதே ஃபார்முலா தான், கடைசி உறுப்பு கொடுக்கல, அதனால் இந்த ஃபார்முலா எடுத்துக்குவோம். n/2 2a + n - 1 × d. இதில் அவங்க SN மொத்தம் இத்தனை உறுப்பில் கூட்டினா 180 கூடுதல் கிடைக்குது. எத்தனை உறுப்பு, இப்போ என்ன தான் வந்து இத்தனை உறுப்புங்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்ல, அதை தான் அவங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அப்படியே நம்ம வச்சிட வேண்டியதுதான். ஏவோட வேல்யூயும் கொஸ்டினில் இருந்து நம்ம நோட் பண்ணிடலாம். ஏவோட வேல்யூ என்ன, 5 ப்ளஸ் என் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, n - 1 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன, டியோட வேல்யூ ஒவ்வொரு டைம் 4 இன்க்ரீஸ் ஆகுதா. அப்போ டியோட வேல்யூ 4. ஸோ இதுக்கு பெஸ்ட் மெத்தட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ஸ்டெப்பு வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டெப் வரைக்கும் நோட் பண்ணிவிட்டு ஆப்ஷனில் இருந்து நீங்கள் எடுக்க பாருங்கள். ஆப்ஷனில் இருந்து என் வேல்யூ என்ன வேல்யூ எடுத்தால் நம்மளுக்கு 189 கிடைக்கும். இதுதான் நீங்கள் செக் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் என்ன அப்படிங்கிற கான்செப்டை வச்சுட்டே போனீங்க அப்படின்னாவே லாஸ்ட்டில் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி வரும். அதுக்கப்புறம் நிறையா ஸ்டெப் ஒர்க் இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆப்ஷன், இப்போ ஒருவேளை என் வேல்யூ 8ன்னு இருந்ததுன்னா இங்கே 8/2 சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. 2 × 5 ஆல்ரெடி 10ன்னு இருக்கும். ப்ளஸ் இங்கே 8ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 8 - 1 7, 7 × 4 28. இப்போ இதை அடிச்சு கொடுத்தா 4 வரும். 4 × 38. அப்போது 8 32. இப்போ யூனிட் டிஜிட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். லாஸ்ட்டில் இங்கே 2 வருது, ஆனால் நம்மளுக்கு என்ன வரணும், 9 வரணும். அப்போது 8ங்கிறது வராது. இப்போ அடுத்து நீங்கள் 9 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். 9ன்ட்டு நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா. 9 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 9/2 இங்கே ஆல்ரெடி 10 ப்ளஸ் 9ஆக இருந்தால் இங்கே என்ன வரும், 8ன்னு வருமா. 8 × 4 32. அப்போது 9/2 இங்கே என்ன வரும், 42ன்னு இருக்கும். அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 21ன்னு இருக்கும். இப்போ இங்கே லாஸ்ட்டில் யூனிட் டிஜிட் பார்க்கும்போது 9 × 21ன்ட்டு நீங்கள் பார்க்கும்போது 9 இங்கே 8 2 18 189 கிடைக்குதா. அப்போது ரைட் சைடு வந்து உங்களுக்கு 189, லெஃப்ட் சைடு 189 கிடைக்குது. என் வேல்யூ என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணா 9ன்ட்டு. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஆப்ஷன்லேருந்து எடுக்காமட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஸ்டெப் ஒர்க் போகும், டைம் வேஸ்ட் ஆகும். புரிஞ்சுங்களா. ஸோ இந்த மாதிரி மாடல்லையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் கொடுக்குறேன். இதுதான் வந்து இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிற இந்த மெத்தட். ஓகே. இப்போ இதுக்கு அடுத்து டிஃப்ரெண்ட்டாக வேறு என்ன கேட்டிருக்காங்கிறத பார்ப்போம். ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்துட்டு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் பாருங்கள். 24 21 + 18 + 15 அன்சோவான் என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் தொடர்ச்சியாக எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் -351 கிடைக்கும். அப்போ நான் சொன்ன மாதிரி என் வேல்யூ தான் இங்கே கேட்டிருக்காங்க. எஸ்என் வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க, ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல. அப்போ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும். அதில் இருந்து என் வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 4. ஓகே. ஸோ இதற்கான ஆன்சரை கண்டுபிடிங்க. கமெண்ட் செக்ஷனில் இதற்கான ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணலாம்.
யார் யார் ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா நல்லா ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு தான் நல்லது, நீங்கள் தான் இம்ப்ரூவ் ஆவீங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மாடல் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இங்கே ABCLM என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் 2A மைனஸ் B மைனஸ் 2C மைனஸ் L ப்ளஸ் M ப்ளஸ் 2M இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதான். இந்த வேல்யூவை இப்போ ABCLMன்னு இருக்குல்ல, இந்த வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 2 3 4 5 எடுத்துக்கலாம். ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3, எல்லோட வேல்யூ 4, எம்மோட வேல்யூ 5 இப்படின்ட்டு நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 2 ஏவோட வேல்யூ 1ன்னே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா, 1 மைனஸ் பியோட வேல்யூ 2 மைனஸ் 2 இன்ட்டு சியோட வேல்யூ 3 மைனஸ் எல் வேல்யூ 4 ப்ளஸ் 2 இன்ட்டு எம் வேல்யூ 5. இதை சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 2 மைனஸ் 2 இன்ட்டு 3 6 மைனஸ் 4 ப்ளஸ் 2 10. இதில் ப்ளஸ் டேர்ம்லாம் என்ன இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. ஆன்சர் இது வந்து ப்ளஸ் 12. மைனஸில் என்ன டேர்ம் இருக்குது, மைனஸ் 2 மைனஸ் 6 மைனஸ் 4 இது எல்லாமே மைனஸ் டேர்ம். அப்போ மொத்தத்தை கூட்டினீங்கன்னாவே மைனஸ் 12 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் 12 மைனஸ் 12 ஆன்சர் 0. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக இந்த மாதிரி மாடல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் இங்கே கொடுத்துருக்க மாடல். இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னாவே கூட்டுத்தொடர் வரிசையில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு நல்லா எழுதுங்க. விஷ் ஆல் த பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.